Hello friends, welcome to my channel இயற்கை info. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல Tableau Comet Chart எப்படி கிரியேட் பண்றத பத்தி பார்க்க போறோம். சோ இந்த Comet Chartோட லாஜிக் என்னன்னு பாத்தீங்க அப்படினா இதுல வந்து பாத்தீங்கன்னா கம்பேரிசன் டூ டைம் பீரியட்ஸ் ஓட கம்பேரிசன் கரண்ட் இயர் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கம்பேரிசன் வந்து இதுல செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரேட் சார்ட் பாத்தீங்க அப்படினா இதுக்கு டூ மெஷர் ஓவர் டைம் கம்பேர் பண்றதுக்காக. ஓகேங்களா? சோ அத சொல்லிருக்கேன். Comet Chart shows the evolution of one or two measures over time அப்படினு சொல்லிருக்காங்க. ஓகேங்களா? சோ இந்த சார்ட் எப்படி நம்ம Tableauல கிரியேட் பண்றத பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கோமெட் சார்ட் எப்படி டேபிளில் கிரியேட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். ஆக்சுவலி பார்த்திங்க அப்படின்னா நான் சப் கேட்டகரி ஒரு டைமென்ஷன் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ சேல்ஸ் மெஷர் எடுத்துக்கிறேன். ஸோ ஸ்வாப் பண்ணிக்கோங்க. ஸ்வாப் பண்ணிவிட்டு சைடு அசெண்டிங் டிசெண்டிங் ஹையஸ்ட் லோவஸ்ட் மாற்றிக்கங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மார்க்ஸ் கார்டில் வந்துட்டு லைன் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. லைன் சேஞ்ச் பண்ணதும் பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு என்னென்னா நம்ம டூ பீரியட்ஸ் வந்து கம்பேர் பண்ணோம் இல்லைங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், ஆர்டர் டேட் ரைட் கிளிக்கிங் பண்ணி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு விண்டோ பாப்பப் ஆகும். ஸோ இயர்ஸ் ஓகேங்களா, 2016 2017 17 2 இயர்ஸ் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அப்ளை. ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், கண்ட்ரோல் கிளிக் பண்ணிவிட்டு இதை அப்படியே ட்ராக் பண்ணி பாத்தில் போட போகிறேன். ஓகேங்களா? பாத்தில் போட்டதும் பார்த்திங்கன்னா அந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் அங்கே மாறிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஏரியா மறுபடியும் நான் ட்ராக் பண்ணி சைஸில் போட போகிறேன். ஸோ பார்த்திங்க அப்படின்னா கோமெட் சார்ட் கிரியேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஃபைன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா 2017, இது வந்து பார்த்திங்கன்னா 2016. ஸோ ரெண்டு வேல்யூ நம்மளால் இங்கே கம்பேர் பண்ண முடியுது இல்லைங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த இயரில் வந்துட்டு நெகட்டிவ் வேல்யூ இருக்குது, எந்த இயரில் வந்து பாசிட்டிவ் வேல்யூ இருக்குது அப்படின்றத நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு கால்குலேட் ஃபீல்டு எழுதியிருக்கேன். ஓகேங்களா? இதில் பார்த்திங்க அப்படின்னா லுக்கப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி லுக்கப் சம் ஆஃப் சேல்ஸ் (0) மைனஸ், ஓகேங்களா, லுக்கப் சம் ஆஃப் சேல்ஸ் as -1 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த சைன் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா சைன் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதுன்னு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வேல்யூ நம்மளுக்கு கொடுக்கும். ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் த சைன் ஆஃப் நம்பர் 1 if the number is a positive, 0 is number if the 0 அப்படின்னு -1 அப்படின்னு காமிக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கால்குலேட் ஃபீல்டு எழுது என்ன பண்ண போகிறேன், கலரில் விட்டுக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ கலரில் விட்டதும் பார்த்திங்கன்னா இங்கே அக்ரிகேஷன் வேல்யூ பார்த்திங்கன்னா -1 அண்ட் +1 அப்படின்னு மாறிடுச்சு. ஓகேங்களா? ஃபைன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா சப் கேட்டகரியில் இருக்குது, நம்ம என்ன டேபிள் கால்குலேஷன் வந்து மாற்றணும். ஸோ எடிட் டேபிள் கால்குலேஷன், ஸ்பெசிஃபிக் செல்ஸ் அண்ட் இயருக்கு நம்ம கொடுக்கணும் இல்லைங்களா? இயருக்கு. ஃபைன். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கோமெட் சார்ட் வந்து ப்ராப்பராக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த 2017 எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ளஸ் வேல்யூவும், ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் வேல்யூ இருக்குது. ஓகேங்களா? 2017லேயே நம்மளுக்கு மைனஸ் வேல்யூ ஒன்று இருக்குது. ஓகேங்களா? இப்போ நான் லேபிள்ஸ் எனேபிள் பண்ணுறேன். எனேபிள்ஸ் லேபிள் லைன் எண்ட்ஸ் கொடுத்துக்குங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா லைன் எண்ட் மட்டும் கொடுத்துங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். 2016 அண்ட் 17 பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த பர்டிகுலர் மெஷின்ஸ் அப்படின்றது மட்டும் நம்மளுக்கு என்ன பண்ணுது, லோ வேல்யூ பீரியட் வைஸ் பார்த்திங்கன்னா லோ வேல்யூவாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி தான் நம்ம கோமெட் சார்ட் கிரியேட் பண்ணி நம்ம கம்பேரிசன் பண்ணிக்கலாம். டூ பீரியட்ஸ் வந்து நம்ம கம்பேர் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.